விவசாயிகளுக்கும் மேற்கு மண்டலத்திற்கும் துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி என விமர்சித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவதூறுகளை அள்ளி வீசும் ஆளுநரின் திமிரை அடக்குவோம் என்று பதிலடி கொடுத்துள்ளார். ஈரோடு ஓடாநிலையில் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவிடத்தில் முழு உருவ வெண்கல சிலை அமைக்கும் பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் சோலார் பகுதிக்கு சென்ற மு.க.ஸ்டாலின் ஈரோடு புதிய பேருந்து நிலையம், பால்வள தந்தை பரமசிவன் சிலை உள்ளிட்ட 235 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தார். $90 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப் பணிகளுக்கு காணொலியில் அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் 1,84,000 பயனாளிகளுக்கு 278 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் பேசிய மு.க.ஸ்டாலின், விவசாயி என தன்னை கூறிக்கொள்ளும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளுக்கும் மேற்கு மண்டலத்திற்கும் துரோகம் செய்ததாக விமர்சித்தார். இப்போ விவசாயம் செய்யறேன்னு சொல்றார் பழனிசாமி. அவர் ஒரு துரோகி. இப்போ தொடர்ந்து துரோகத்தை செஞ்சுட்டு இருக்காருன்னு தான் சொல்லிக்கலாமே தவிர, அவரை விவசாயின்னு சொல்றது உண்மையான உழவர் பெருமக்களை அவமானப்படுத்துறது சமமாயிடும். நெல் கொள்முதல்ல ஈரப்பதம் தளர்வு தொடர்பான தமிழ்நாட்டின் கோரிக்கையை ஒன்றிய பாஜக அரசு நிராகரிச்சுட்டாங்க. பழனிசாமி அவர்கள் உண்மையான விவசாயி இருந்தா என்ன செய்யணும்? தெரிஞ்சிருக்கணும். மோடி அவர்களே, பிரதமர் அவர்களே, மோடி அவர்களே, தமிழ்நாட்டின் கோரிக்கை ஏற்கணும். பிரதமர் மோடி அவர்களே என்று ஒரு கோரிக்கையை சொல்லி இருக்கணுமா வேணாமா? பழனிசாமி அவர்கள் இந்த மேற்கு மண்டலத்துக்கு இழைச்ச பச்சை துரோக பட்டியலை, லேட்டஸ்ட் அடிஷன் கோவை மெட்ரோ ரயில், அது பெரிய துரோகம். தமிழ்நாடு எதை கேட்டாலும் தரக்கூடாது என்ற முடிவோடு இருக்கு பாஜக. அதிமுக ஆட்சிக்கு வந்தா கோவைக்கு மெட்ரோ கொண்டு வருவோம்னு பழனிசாமி சொல்லி இருக்கிறார். அதே போல பாஜக சார்ந்த உறுப்பினர், கோவை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, அவர் இதே கருத்தை சொல்லி இருக்கிறார். அப்படின்னா திமுக ஆட்சியில் இருக்கும் என்ற ஒரே காரணத்தால் தான் கோவை மதுரை மக்களை பாஜக பழி வாங்குறது ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாடு மற்றும் தமிழ் மொழி குறித்து அவதூறுகளை அள்ளி வீசும் ஆளுநரின் திமிரை அடக்குவோம் என காட்டமாக பதிலடி கொடுத்தார். தீவிரவாத தாக்குதல்ல மக்கள் பலியாகிறதை தடுக்க முடியாத பாஜக ஆட்சியை புகழ்ந்து பேசி இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் அமைதி பூங்காக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தீவிரவாத மாநிலம் திமிரெடுத்து பேசி இருக்கிறார். அவர் திமிர அடக்கணும். நம்ம இக்கட்டான சூழல்ல தன்னுடைய தேசப்பற்றை காட்டி நம்ம படை வீரர்களுக்கு அதிக அளவில் நிதி வழங்கினது நம்முடைய தமிழ்நாடு தான். அப்படிப்பட்ட தமிழர்களை தேச விரோதிகள் என்று சித்தரிக்கக்கூடிய ஆளுநர் பேச்சு என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. பாஜகவுக்கு வாக்களிக்காதவங்க எல்லாரும் தீவிரவாதிகள் போல பேசுறார். அவர் வைக்கிற அரசியல் சாசன பொறுப்புக்கு துணியும் பொருத்தமற்ற தகுதியற்ற தரக்குறைவான பேச்சு இது. எங்க பசங்க உலக வாய்ப்புகளுக்காக ஆங்கிலம் படிக்கிறாங்க. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு எங்க ஏறியது? குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கும் அளவிற்கு கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவில் என்ன சட்ட பிரச்சனை உள்ளது என கேள்வி எழுப்பிய முதலமைச்சர், இது தொடர்பாக திரௌபதி முர்முவை திமுக எம்பிக்கள் நேரில் சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.